தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். என்று நாம் பார்க்க இருப்பது, இன்று உடல் பருமன் பிரச்சனைக்கு அடுத்தபடியாக பலரும் வருத்தப்படுவது தலைமுடி உதிர்வை நினைத்துத்தான். ஏனென்றால் இன்றைய தலைமுறையினர் அதிக தலைமுடி உதிர்வால் இளம் வயதிலேயே வழுக்கை தலை பிரச்சனையை சந்திக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் மன அழுத்தம், மருந்துகள் மற்றும் ஹார்மோன் சமநிலையின்மை ஆகியவை ஆகும். இது மட்டுமின்றி ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை மற்றும் தவறான உணவு பழக்கங்களும் தலைமுடி உதிர்வதற்கு அதிக முக்கிய காரணங்களாகும். நிபுணர்களின் கூற்றுப்படி நாம் உண்ணும் சில உணவுப் பொருட்கள் தலைமுடி உதிர்வை அதிகரிக்கும். அந்த வகையில் தலைமுடி உதிர்வை தடுக்க வேண்டுமானால் எந்த உணவுகளை உண்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது சர்க்கரை அதிகம் நிறைந்த உணவுகள். சர்க்கரை உடலில் குறிப்பாக உச்சந்தலையில் உள்ள பாக்டீரியாக்களுக்கு ஊட்டமளிக்கிறது. ஆகவேதான் இனிப்பான உணவுகளை சாப்பிடும்போது அது பொடுகு, சருமம் தொடர்பான பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. முக்கியமாக சர்க்கரை அதிகம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது தலைமுடியை பலவீனப்படுத்தி தலைமுடி உதிர்தலை அதிகரிக்கிறது. அடுத்ததாக, தலைமுடி அதிகமாக உதிர்ந்தால் உடனே பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உண்பதை முற்றிலும் நிறுத்துங்கள். பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் உள்ள செயற்கை பொருட்கள் மயிர்கால்களை பலவீனப்படுத்துகிறது. மேலும் இந்த வகை உணவுகளில் உப்பு மற்றும் சாச்சுரேட்டட் கொழுப்புகள் இருக்கிறது. எனவே உங்கள் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகமாக சாப்பிடுங்கள். இதனால் இவற்றில் உள்ள நார்ச்சத்து மயிர்கால்களை வலுப்படுத்தி முடி உதிர்வை தடுக்கிறது. அடுத்ததாக, பால் பொருட்கள். பாலில் கேசின் இருக்கிறது. இது ஒரு வகையான புரோட்டீன். இது மயிர்கால்களை உலர செய்வதோடு மெல்லியதாக மாற்றுகிறது. தயிர் மற்றும் சீஸ் ஆகியவற்றிலும் இந்த புரோட்டீன் இருக்கிறது. எனவே உங்களுக்கு தலைமுடி அதிகம் முதிர்வதாக இருந்தால் பால் பொருட்களை சில காலம் சாப்பிடுவதை நிறுத்துங்கள். அடுத்ததாக, மாட்டிறைச்சியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது. இது மயிர்கால்களை சேதப்படுத்தும். மேலும் மாட்டிறைச்சியை ஒருவர் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அது புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கும். அடுத்ததாக, எண்ணெயில் பொரித்த அல்லது வறுத்த உணவுகளில் டிரான்ஸ் கொழுப்புகள் இருக்கிறது. இது மயிர்கால்களை உலர்த்துவதோடு பலவீனப்படுத்தி தலைமுடி அதிக முதிர வழிவகை செய்கிறது. எனவே வறுத்த உணவுகளை சாப்பிட விரும்பினால் வாரத்திற்கு ஒரு முறைக்கு மேல் சாப்பிடாதீர்கள். அடுத்ததாக, குளிர்பானங்களில் சர்க்கரை அதிகம் இருப்பதால் இந்த பானங்களை குடிப்பதன் மூலம் தலைமுடி வலுவிழந்து உதிர ஆரம்பிக்கும். மேலும் சர்க்கரை பானங்கள் உடலில் நீர்ச்சத்தின் அளவை குறைக்கிறது. இதன் காரணமாக உடல் பருமன் அதிகரிக்கும். எனவே உங்களுக்கு தலைமுடி உதிர்ந்தால் இந்த வகை பானங்களை குடிப்பதை தவிர்த்து விடுங்கள். அடுத்ததாக, இன்று ஆல்கஹால் அருந்துவது ஃபேஷன் ஆகிவிட்டது. ஆல்கஹால் மயிர்கால்களை சேதப்படுத்துவதோடு உலர வைக்கிறது. இதன் விளைவாக முடி வலுவிழந்து உடைய ஆரம்பிக்கிறது. இது தவிர ஆல்கஹால் முகப்பரு பிரச்சனையையும் சந்திக்க வைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள். நன்றி.